Audio Jungle. This is High-Tech News TV News. Dr. Agarwal's Eye Hospital organized human chain to promote eye donation. In observations of National Eye Donation Fortnight celebrated annually from August 25th to September 8, Dr. Agarwal's Eye Hospitals organized a human chain in the city to raise awareness about the importance of supporting eye donation. To take the pledge for eye donation, people can log in www.dragarwal.com to submit their request or call the eye donation helpline 9444 44844 for assistance. Mr. Pagalavan IPS DAGP CAD Intelligence Chennai flagged off the human chain at Edward Elites Beach, which is a participation from over 200 including optometry students from Dr. Agarwal's Institute to optometry doctors from Dr. Agarwal's Eye Hospital and members and the general public. Mr. Pagalavan IPS said, I am thrilled to participate in the noble initiative of creating awareness on eye donation initiated by Dr. Agarwal's Eye Hospital. In her comments, Dr. S. Soundari, Regional Head Clinical Services, Dr. Agarwal Eye Hospital said, it's encouraging to see that many young people understand the importance of eye donation and are actively registering to make the difference. After that, in her comments, Dr. Preeti Naveen, Medical Director of Dr. Agarwal's Eye Hospital, said, at Dr. Agarwal Eye Bank, we receive over 1,500 requests for transplant annually and we full 100% of these requests. Dr. Agarwal operates 2 eye bank, one is located in Chennai and another in Hyderabad. It is also has 8 collection centers. This is followed by comprehensive counseling ensuring that patients and their families fully understand the transplant procedure, its benefit and waiting time. Finally, surgeries are scheduled based on availability, guaranteeing timely and effectively treatment for all. So, 39வது ஐ டொனேஷன் ஃபோர்ட்நைட் அப்படின்னு சொல்றோம். இது வருஷம் 2 வாரங்கள் கண்தானத்தை பத்தி நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த ஃபோர்ட்நைட் அப்படின்றத செலிப்ரேட் பண்றோம். ஸோ என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கு அவேர்னஸ் இருக்கணும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1.3 மில்லியன் கார்னியல் பிளைண்ட்னஸ், கருவிழினால கண் தெரியாதவங்க 1.3 மில்லியன். ஸோ இந்த இவ்வளவு பேருக்கு நம்மளுக்கு கண் தானம் இருந்தாதான் அவங்களுக்கு பார்வையை கொடுக்க முடியும். ஸோ இந்த கண் தானத்தை பத்தி அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த ஃபோர்ட்நைட். ஸோ இந்த கண் தானம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த டைம்லயும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இறந்த உடனே வீட்டுல யாராவது இருந்தாங்கன்னா அவங்க அவேர்னஸ் இருந்ததுன்னா உடனே ஒரு ஐ பேங்க் போன் பண்ணாங்கன்னா வித்தின் 6 ஹவர்ஸ்க்குள்ள அந்த ஐயை ரிட்ரீவ் பண்ணணும். ஸோ 6 மணி நேரத்துக்குள்ள அந்த கருவிழி எடுத்து அந்த கருவிழியை செக் பண்ணிட்டு நல்ல குவாலிட்டி கருவிழினா அதை 4 பேருக்கு ஒரு பர்சன்டேந்து 2 கருவிழி கிடைச்சதுன்னா அது 4 பேருக்கு நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ முழுசா கருவிழி மாத்தாம இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கு, பீடெக் இருக்கு, டால்க் இருக்கு. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நம்ம ப்ரொசீஜர் பண்றதுனால என்ன பண்ணலாம்னா ஒரு கருவிழியவே 2 பேருக்கு பயன்படுத்த முடியறது. ஸோ இந்த மாதிரி நம்ம அவேர்னஸ் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு கண் பார்வை கிடைக்கிறது. சோ இப்போ நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. இப்ப ரெஜிஸ்டர் பண்றதுல பாத்தீங்கன்னா 70% 25ல இருந்து 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்க. சோ இது என்ன அப்படி காட்டுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவேர்னஸ் ஜாஸ்தி ஆகுது. சோ அவேர்னஸ் ஜாஸ்தியானா நம்மளுக்கு ஐ டொனேஷனும் இன்க்ரீஸ் ஆகும், அப்ப கார்னியல் பிளைண்ட்னஸும் குறையும். ஐ பேங்க் ஒரு பெரிய ஐ பேங்க் இருக்கு. நாங்க ரிட்ரீவல் சென்டர்ஸ்னு பாத்தீங்கன்னா நிறைய இந்தியால நிறைய இடத்துல வச்சிருக்கிறோம். சோ ஒரு இடத்துல ஒருத்தங்க இறந்து போறாங்கன்னா உடனே போன் பண்ணா போறோம், இம்மீடியட்டா டெக்னீஷியன்ஸ், ட்ரெயின்ட் டெக்னீஷியன்ஸ் அதேர் அவங்க போய் அந்த கருவிழியை ரிட்ரீவ் பண்ணி நம்ம ஐ பேங்க்கு அனுப்பிடுவாங்க. சோ இந்தியால பொறுத்த வரைக்கும் நிறைய ஐ பேங்க்ஸ் இது மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது. we are in the 3rd place. ரெஜிஸ்ட்ரேஷன் எதுக்காக பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சா, எதுக்காக பண்றோம் அப்படின்னா, இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணேன்னா என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியும் நான் இறந்ததுக்கு அப்புறம் என் கண்களை தானம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் மெயினா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது. அண்ட் பண்றப்ப அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. அப்போ அவேர்னஸ் இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இது ஐ டொனேஷனுக்கு வயசு வரம்பே கிடையாது. ஸோ லைக் 1 வயசு குழந்தை இறந்து போச்சுன்னா கூட கொடுக்கலாம், 70 வயசோ 80 வயசோ இறந்து போனாலும் கொடுக்கலாம். ஸோ அதுல வயசு வரம்பு கிடையாது. யாருனாலும் கண் புற ஆபரேஷன் பண்ணியிருந்தாலும்
இருந்தாலும் கொடுக்கலாம், கண்ணாடி போட்டுட்டு இருக்கவங்களும் கொடுக்கலாம். அதனால கருவிழி அவங்களுக்கு ஏற்கனவே ப்ராப்ளம் இருந்தது, வெள்ளையா இருக்கும் இல்லையா சில பேருக்கு கருவிழி, அந்த மாதிரி கருவிழி ப்ராப்ளம் இருக்கிறவங்களோட கருவிழி தான் பயன்படுத்த முடியாது. மற்றபடி கண்ணாடி போட்டிருந்தாலோ இல்ல கண் அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தாலோ தாராளமாக கண்களை தானம் செய்யலாம். இந்த அகர்வால் கண் மருத்துவமனை நடத்தக்கூடிய 2 வார கண் தான விழிப்புணர்வு 2 வாரம் நடத்திட்டு இருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக இன்று மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்த பீச்ல விழிப்புணர்வு பேரணி நடக்க இருக்கிறது. அதை துவக்கி வைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கண்தானம் என்பது உறுப்பு தானங்களிலே தலை சிறந்தது என்பார்கள். அந்த வகையில் ஒருவர் வந்து கண் கொடுக்கும்போது கண் தானம் செய்யும் பொழுது மேடம் சொன்ன மாதிரி 4 பேருக்கு பயனாக இருக்கிறது. அவர்கள் இந்த உலகையும் இயற்கையையும் விசாலமாக பார்ப்பதற்கு நாம் அவர்களுக்கு உதவி செய்கிறோம் என்ற வகையில் அனைவரும் கண்தானம் செய்வதை முன்வர வேண்டும். அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த அவேர்னஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்கிற அவேர்னஸ், கண்தானம் கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை என்ற அவேர்னஸ் ஏற்படுத்துவதற்காக இந்த போன்ற விழிப்புணர்வு பேரணிகள் நடக்கிறது. இந்த விழிப்புணர்வு பேரணி சிறப்பாக நடைபெறுவதற்கு எனது வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துள்ளேன்.